அடுத்து முக்கியமான ஒரு லிஸ்ட்டை பார்க்க போறீங்க. அதாவது ஏற்கனவே இந்த அமெரிக்காவோட பேசஸ்ல அடி வாங்கியிருக்குல்ல இப்ப ஈரான் கிட்ட. எந்தெந்த பேசஸ் சார்ந்து இதுக்கப்புறமா ரொம்ப அவங்க காஷியஸா இருக்கணும். ஏன்னா அடிச்ச இடத்துல திரும்பி அடிக்கும் வாய்ப்புகள் பெருசா இருக்கு. அப்படிங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல கத்தார்ல இருக்கிற அல் உபைத் ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா 1996ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட்ல இருக்க நிறைய ஏர்பேசஸ் இருக்குல்ல, அதுல தி லார்ஜஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கத்தார்ல இருக்க இந்த பேஸ் தான். இதோட ஏரியா எவ்வளோ தெரியுமா? அந்த நிலப்பரப்பு 60 ஏக்கருங்க. அவ்வளோ பெருசு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை இந்த ஏர்பேஸ் தனதாக்கியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 100 ஏர்கிராஃப்ட்ஸ் வரைக்கும் அவங்களால அக்கமடேட் பண்ண முடியும். ட்ரோன்ஸையும் உள்ள பெரும் கடல் அளவுக்கு அக்கமடேட் பண்ண முடியும். இங்கே இருக்கிற அமெரிக்கன் ட்ரூப்ஸோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா? மினிமம் 10,000 பேர் அங்கே இருக்காங்க. இந்த ஈராக், சிரியா, ஆப்கன் இங்கெல்லாம் அமெரிக்கா பேஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்துச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி. அது எல்லாத்துக்கும் கமாண்ட் சென்டராக செயல்பட்டது இதுதான். அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கான சென்டரே மூளையை பார்த்தீங்கன்னா இந்த கத்தாரில் இருக்க அல் உபைத் ஏர்பேஸ் தான் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்க NSA, அதாவது நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி. இதை பற்றி சொல்லணும்னா இங்கே இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நேவல் இன்ஸ்டாலேஷன் ஒன்று இருந்துச்சுங்க. அது பேர் HMS ஜுஃபைர். இது இருந்த இடத்துல தான் இப்போ இது இருக்கு இந்த பேஸ். இது கிட்டத்தட்ட 9 டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனலை ஹோஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ஒரு இடம் மட்டுமே. இங்கே மிலிட்டரி அண்ட் சிவிலியன் ஸ்டாஃப்லாம் இருக்காங்களே, எல்லாருமே தங்குற இடம் வேற. இது ஆக்சுவலாக US நேவி 5th ஃப்ளீட் இருக்குல்ல, அதோட ஹோமே பார்த்தீங்கன்னா இந்த NSA தான். இது மூலமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஷிப்ஸு, அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு வழங்குற முக்கியமான வேலையை செய்கிற பேஸு இந்த NSA தான். எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா பஹ்ரைனில். அடுத்தது குவைத் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற கேம்ப் ஆரிஃபான், இதை பற்றி சொல்லணும்னா அமெரிக்காவோட மிக முக்கியமான ஆர்மி பேஸுங்க இங்கே இருக்கிறது. இது குவைத் சிட்டி இருக்குல்ல, அங்கேருந்து சவுத் ஈஸ்டில் 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறதா இந்த மிக முக்கியமான பேஸு. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதும் பார்த்தீங்கன்னா 1999 அந்த காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது இந்த அமெரிக்கா மிலிட்ரியோட மிக முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ரீஜனை பேஸ் பண்ணி அங்கே ஃபுல்லாக சர்வ் பண்ணியிருக்கு இந்த பேஸு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரைமரி லாஜிஸ்டிக்ஸ்க்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க, சப்ளைக்காக இதை பயன்படுத்துவாங்க மிலிட்ரி சார்ந்து சொல்கிறேன். அப்புறம் இந்த கமாண்ட் ஹப்பாவும் இது செயல்படுற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க.